விஷுவல் ஐ நண்பர்களே, இது உங்கள் விஷுவல் ஐ நேரம். வெல்கம் டு விஷுவல் ஐ நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி உங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷன் ஆக்குறது அல்லது உங்களோட வீடியோவை எப்படி ஸ்பீட் மோஷன் ஆக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்பீட் மோஷன் ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற நேரம் நாங்கள் எங்களோட வீடியோட ஃப்ரேம் ரேட்டை செக் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஃப்ரேம் ரேட்டை செக் பண்ணுற நேரம் உங்களோட ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS, அதாவது 60 ஃப்ரேம் per செகண்டில் ஈக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 60 FPSல எடுத்துகிட்டு நாங்கள் அதை ஸ்லோ மோஷன் ஆக்குற நேரம் அந்த வீடியோவை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் அந்த வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதே நாங்கள் 30 FPSல அல்லது 24 FPSல எடுத்தால் ஸ்மூத்தாக ப்ளே ஆகாமல் ஸ்டக் ஆகி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னு விளங்கலண்டா, நான் இந்த 2 சாம்பிள் காட்டுறேன். அந்த 2 சாம்பிளையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து 60 FPSல எடுத்த ஒரு வீடியோ, அதை வந்து நான் ஸ்லோ மோஷன் பண்ணிக்கிறேன். அதே இந்த பக்கத்தில் பார்க்குற நேரம் இது வந்து 30 FPSல எடுத்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குற நேரம் இந்த வீடியோ வந்து ஸ்டக் ஆகி வந்துக்குது. அதே நாங்கள் இது ஸ்லோ மோஷன் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற நேரம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. அதுதான் நாங்கள் 60 FPSல எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் ஏன் நாங்கள் 60 FPSல எங்களோட வீடியோவை எடுக்கணும்னு. இப்போ 30 FPS 24 FPSல எடுத்த வீடியோவை எங்களுக்கு ஸ்லோ மோஷனே பண்ண இல்லாது அப்படின்ற நேரம் நாங்கள் 30 FPS அல்லது 24 FPSல எடுத்த வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு ஸ்லோ மோஷன் பண்ணலும். ஆனால் எங்களை ஹை ஸ்லோ மோஷன், அதாவது மிச்சமே ஸ்லோ மோஷன் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு வர நேரமே அது வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் தான் ஸ்லோ மோஷன் பண்ணலும். ஐசுட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு இல்லை. சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி எப்படி எங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷன் ஆக்குறது அல்லது உங்களோட வீடியோவை எப்படி ஸ்பீட் மோஷன் ஆக்குறது அப்படின்றத வாங்க பார்ப்போம். சரி, நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் ஸ்லோ மோஷன் ஆக்குறது அல்லது ஸ்பீட் மோஷன் ஆக்குறது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பார்க்கலும் ஸ்பீட் டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இதில் இங்கே ஸ்பீட் அப்படின்னு ஒன்றிக்கும், இங்கே டியூரேஷன் ஒன்றிக்கும், இங்கே ரிவர்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒன்றிக்கும், மெயின்டைன் ஆடியோ பிச் அப்படின்னு ஒன்றிக்கும், அடுத்தது ரிப்பிள் எடிட் ஷிஃப்டிங் ட்ரெயிலிங் கிளிப்ஸ் அப்படின்னு ஒன்றிக்கும், இங்கே ஓகே கேன்சல் அப்படின்னு ஒன்றிக்கும். சரி, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ஸ்பீட் அப்படின்றது. இந்த ஸ்பீடில் நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஸ்பீடை வந்து நாங்கள் ஹை பண்ணுற நேரம் உங்களுக்கு பார்க்கலும். இங்கே டியூரேஷனில் பாருங்கள், நான் இதை 100க்கு வைக்கிறேன். டியூரேஷனில் வந்து 8 செகண்ட்ஸ் இருக்குது. அதே நான் வந்து இந்த ஸ்பீடை வந்து கூட்டுறேன். இப்போ நான் ஸ்பீடை கூட்டுற நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இதோட டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்பீட் ஆகுது. ஸ்பீட் ஆகினா தான் அது வந்து அதோட டியூரேஷன் குறைஞ்சி வரும். இப்போ நான் வந்து ஸ்பீட் ஆக்கிட்டே வரேன், இந்த டியூரேஷனும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நான் வந்து இதை வந்து 100க்கு குறைவாக கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எங்களுக்கு விளங்கும் நாங்கள் இதை குறைச்சிட்டு வர நேரம் ஸ்லோ மோஷனாக ஆகுது அப்படின்னு விளங்கும். சரி, இப்போ நான் வந்து 100க்கு வைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஸ்பீட் மோஷனாக எப்படி ஆக்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல 250க்கு மாதிரி வைக்கலும். இப்போ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த டியூரேஷனில் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அதே நாங்கள் இந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணாமல் எங்களுக்கு டியூரேஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது நாங்கள் இதை 3 செகண்டுக்கு ஆக்கணும் இல்லை 2 செகண்டுக்கு ஆக்கணும் அப்படின்னு எங்களுக்கு இது ஆக்கலும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் இப்படி இழுத்துட்டு வர நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த டியூரேஷன் குறைஞ்சிட்டு வருது. அதோட இந்த ஸ்பீடும் வந்து கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். இப்போ நான் வந்து இது 2க்கு கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்பீட் வந்து 277 இருக்குது.
அதே இங்கே வந்து டியூரேஷன் வந்து 2 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு ஸ்பீட் அப்படின்றதுலையும் எங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலும், அதோட எங்களோட டியூரேஷன்லேயும் எங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலும். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை ஓகே கொடுத்துட்டு எப்படி இதுன்றதை பார்ப்போம். ஓகே அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஸ்பீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கிக்கும். ஆரம்பத்தில் இந்த வீடியோ இருந்தது, ஆரம்பத்தில் இப்படி இந்த வீடியோ இதை மாதிரி ஸ்பீடுக்கு வந்துக்குது. இதை எங்களுக்கு எவ்வளோ வேண்டாலும் ஸ்பீட் ஆக்கி கொள்ளலாம். இப்போ நான் வந்து இதை 400க்கு கொண்டு வரேன். 400க்கு கொண்டு வந்து ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இது ஆக ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகுது. சரி, இப்போ நாங்கள் ஸ்பீட் டியூரேஷனில் இந்த மற்ற விடயங்களை பார்ப்போம். இதில் வந்து ரிவர்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா இந்த வீடியோ வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ நாங்கள் அதை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், அதுக்கு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ரிவர்ஸாக போயிட்டுக்கிட்டு இருக்குது. அதே ஆரம்பத்தில் நாங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நேரம் முன்னுக்கு போச்சு, இப்போ வந்து இதை பார்க்குற நேரம் இது பின்னுக்கால வருது. அப்போ எங்களுக்கு விளங்கிக்கும் இது வந்து ரிவர்ஸ் ஆகிக்குது அப்படின்னு விளங்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்பீட், உங்களோட வீடியோவை ஸ்பீட் ஆக்குறது போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து மெயின்டைன் ஆடியோ பிட்ச் அப்படின்னு ஒன்றிக்குது. இது வந்து பொதுவாக உங்களோட வீடியோவில் சவுண்ட் ஒன்றிக்குது, அந்த சவுண்ட் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்ற நேரம் இது மெயின்டைன் ஆடியோ பிட்ச் அப்படின்னு கொடுக்கலும். ஏன்டா நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் ஸ்பீட் ஆக்கினதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்குற நேரம் இப்போ வாய்ஸ் வந்து ஒரு பிட்ச் ஆகும், அதாவது இது மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் பிட்ச் கொடுத்தோன்னா அந்த இப்படி ஈக்கிறத வந்து இல்லாமக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மெயின்டைன் ஆடியோ பிட்ச் அப்படின்னு கொடுக்குறது. நீங்கள் உங்களோட வீடியோவில் ஏதாவது சவுண்ட் ஒண்டிக்குது, அந்த சவுண்டு வந்து இப்படி பிட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நிற்கிற நேரம் நீங்கள் வந்து மெயின்டைன் ஆடியோ பிட்ச் அப்படின்னு கொடுங்க. எனக்கு இந்த இடத்துல ஆடியோ ஒன்றுமே இல்லை, அதனால் நான் இதை கொடுக்கல. அடுத்தது ரிப்பிள் எடிட் ஷிஃப்டிங் ட்ரெயிலிங் கிளிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இப்போ பாருங்கள் இதுக்கு 2 இது தேவை, அதனால் நான் 2 வீடியோ போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணுன்னா இந்த 2 வீடியோ போட்டுட்டேன். இந்த 2 வீடியோ போட்டுட்டு நான் வந்து இதை இன்னும் ஸ்பீட் ஆக்குறேன். ஸ்பீட் ஆக்குற டைம் பாருங்கள் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ஒரு கெப் ஒன்றிக்குது. அப்போ நாங்கள் அந்த கெப்பை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் நான் கெப்பை எப்படி இல்லாமல் ஆக்குறன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த ஸ்பீட் டியூரேஷனுக்கு வாங்க. இதில் வந்து ரிப்பிள் எடிட் ஷிஃப்டிங் ட்ரெயிலிங் கிளிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த 2 கிளிப்ஸுமே அடுத்தடுத்து வருது. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ஒரு கெப்புமே வந்தில்லை. அதனால தான் நாங்கள் ரிப்பிள் எடிட் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் டூல்ஸ் பற்றி பார்க்குற வீடியோவில் நான் வந்து ரிப்பிள் எடிட் என்ன அப்படின்றத பார்த்திப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீடியோவை எப்படி ஸ்பீட் ஆக்குறன்றதை பார்த்தோம். இப்போ நாங்கள் எங்களோட வீடியோவை எப்படி ஸ்லோ மோஷன் ஆக்குறேன் அப்படின்றத வாங்க பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து இதில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் 100க்கு குறைவாக வச்சா வந்து எங்களோட வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் ஆகும். இப்போ நான் வந்து 70க்கு வைக்கிறேன். 70க்கு வச்சுட்டு இப்போ ஓகே அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷனாக வைக்காது. அதே நாங்கள் உண்மைக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நேரம் இந்த வீடியோ இந்த ஸ்பீடில் இருந்துச்சு, அதே நாங்கள் இந்த 70க்கு கொடுத்திக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷனாக வைக்காது. இதுதான் இந்த ஸ்லோ மோஷன் ஸ்பீட் மோஷனில் ஆக்கலும். சரி, நாங்கள் வந்து இதை 70க்கு மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ எங்களுக்கு இதை விட இன்னும் குறைக்கலும், இதை விட இன்னும் குறைச்சி எங்களோட வீடியோவை இன்னும் ஸ்லோ மோஷன் ஆக்கலும். சரி, இப்போ நான் வந்து திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன் போய்ட்டு இதில் ஸ்பீடை வந்து குறைப்போம். சரி, இப்போ நான் வந்து 50க்கு மாதிரி வைக்கிறேன். 50க்கு மாதிரி வச்சதுக்கப்புறம் இன்னும் ஸ்லோ மோஷன் ஆகும். சரி, இப்போ நான் வந்து இது ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இது ஸ்லோ மோஷனாக வைக்காது. அதே நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும் இது ஸ்பீடில் வைக்காது. சரி, இது மாதிரி உங்களுக்கு விரும்பின வீடியோஸ்க்கு விரும்பின எஃபெக்டை ப்ளே பண்ணலாம். இப்போ உங்களோட வீடியோவை ஸ்பீட் ஆக்கலாம், உங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணலும், உங்களோட தேவைக்கு மாதிரி உங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ளலாம். சரி,
இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி டைம் ரீமேப்பிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விஷுவல் ஐ நேரம் நிறைவடைகின்றது.